எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். காஞ்சிபுரம் ஸ்ரீ புஷ்பவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பெருவிழா பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. காலை மாலை என இரு வேளைகளிலும் உற்சவர் மலர் அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளினார். உற்சவத்தின் 3ஆம் நாளான இன்று அஷ்டபுஜ பெருமாள் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரோஸ் நிற பட்டுடுத்தி திருவாபரணங்கள் அணிந்து கருட சேவை உற்சவத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு பாலைவனமாக காட்சியளிக்கிறது. விளைநிலங்கள் வறண்ட பூமியாக உள்ளது. இதனால் கால்நடைகள் குடிக்க தண்ணீர் இல்லாமலும் மேய்ச்சலுக்கு புற்கள் இல்லாமலும் தவித்து வருகிறது. மக்களின் தாகத்தை தீர்க்க கோடை தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டுள்ளன. வாயில்லா ஜீவன்கள் தாகத்தை தீர்க்க எங்கே போகும் என உணர்ந்த தஞ்சை ரெட்டிப்பாளையத்தை சேர்ந்த மூதாட்டி ஒருவர் கொளுத்தும் வெயிலில் பக்கெட்டில் தண்ணீர் எடுத்து வந்து ஆடுகளின் தாகத்தை தீர்த்து வருகிறார். மூதாட்டியை கண்டதும் ஆடுகள் ஓடி வந்து மூதாட்டி எடுத்து வந்த தண்ணீரை பருகி தாகத்தை தீர்த்து கொண்டு மூதாட்டிக்கு நன்றி சொல்லும் விதமாக ஆடுகள் மே என சொல்லிவிட்டு சென்றன. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே மானங்கூர் ஸ்டார் லைன் கல்லூரி அருகே கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் நோக்கி 40க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்ற அரசு புறநகர் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாய்க்காலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 25க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஐயம்பேட்டை காவல்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பேருந்தில் பயணம் செய்த தஞ்சாவூரை சேர்ந்த லட்சுமி என்பவர் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். மேலும் விபத்து குறித்து ஐயம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலை, திருக்கழுங்குன்றம், வெள்ளிங்கிரி பகுதிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து இறைவனை வழிபாடு செய்தனர். அவ்வகையில் காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு பல்வேறு கிராமங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து மாலையில் ஐயங்கார்குளம் ஸ்ரீ சஞ்சீவி ராயர் திருக்கோவிலில் எழுந்தருளி சிறப்பு திருமஞ்சனம் கண்டார். அதன்பின் சிறப்பு மலர் அலங்காரத்தில் கேடய வாகனத்தில் அதே பகுதியில் பூமி மேற்பரப்பில் இருந்து 15 அடி ஆழத்தின் கீழ் அமைந்துள்ள நாடகதி கிணறு கல் மண்டபத்தில் எழுந்தருளி கல் மண்டபத்தினை 3 முறை வலம் வந்து சிறப்பு தீப ஆராதனை நடைபெற்றது. பின் பூமியின் மேற்பரப்பிற்கு வந்து பக்தர்களுக்கு சிறப்பு தரிசனம் தந்த பின் பாலாற்றிற்கு வேதங்கள் முழங்க வந்திருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செண்பகவள்ளி அம்மன் புவனநாத சுவாமி திருக்கோவிலில் ஒவ்வொரு மாதமும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 108 திருவிளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவர் பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்ட பின் வண்ண மலர்களால் உற்சவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மாலையில் 108 பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரில் உள்ள ஸ்ரீ சொர்ணமலை கதிர்வேல் முருகன் திருக்கோவில் வேல் வடிவில் காட்சி தரும் முருகனுக்கு முருகப்பெருமானுக்கு சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு பால், தயிர், நெய், இளநீர், திரவிய கொடி உள்ளிட்ட 11 வகையான அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வேல் வடிவ காட்சி தரும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையில் பேச்சியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சுமார் 200 ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் சுற்றுவட்டார பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்நிலையில் இங்கு பெருசாந்தி பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெறும். இதனை முன்னிட்டு நவதானியங்கள், பழங்கள், பட்டு வஸ்திரம் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மஞ்சள், பால், சந்தனம், திரவிய பொடி உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று புனித நீரால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் அமைந்துள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் காஞ்சிபுரம் கிரான் சார்பில் சங்கர நேத்ராலயா பங்களிப்புடன் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை மைய வசதியுடன் கொண்ட பேருந்து வரவழைக்கப்பட்டு முகாம் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற முகாமில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை மற்றும் கண் சிகிச்சை குறித்து ஆலோசனை பெற்றனர். இதில் 135க்கும் மேற்பட்டோருக்கு இலவச கண்புரை அறுவை சிகிச்சை இம்முகாமிலே அளிக்கப்படுவதாக தெரிவித்தனர். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.